வணக்கம் பசங்களா. ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1145ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒருத்தர் ஓட வந்து காட்டிக்கிறாருங்க. அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி வெறி ஆயிடுச்சுன்னே சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி அந்த சாப்டரோட கடைசி பேஜில் 2 பேர் மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுக்கு அடுத்து ஏதாவது நடக்குமான்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப ஓட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டர் முடிச்சிட்டாருங்க. ஸோ அது வந்து லைட்டாக கடுப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி வெறியை ஏற்றினாரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஸோட சாப்டரே முடிச்சிட்டாரு. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் நான் இப்போ சொல்ல போகிறது இல்லை. வீடியோவில் போய்ட்டு நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் சாப்டர் 1145ஓட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த சாப்டர் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி போன சாப்டர் ரிவ்யூ யாரை பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து கரெக்டாகவும் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து புரியும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேறு அது மட்டும் இல்லை, அதெல்லாம் நிறைய சாப்டர் வந்து நான் போட்டுக்கிறேன். அதெல்லாம் ப்ளேலிஸ்ட்டில் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் பேஜ் வந்து ஃபஸ்ட்டு அனிம் வரப்போது இல்லை, இப்போ ஏப்ரல் 5th அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலர் ஆர்ட் வந்து ஓட கொடுத்துக்கிறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தே சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே வந்து நம்ம ஸ்டார்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஒன் பீஸ் வந்து பார்த்துக்கிறாங்க. ஒன் பீஸ் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த சாப்டரோட ஃப்ரண்ட் பேஜில் வந்து என்ன நடக்குதுன்னா, நம்ம யாமோட்டோ ஹூஸுவை தோக்கடிச்சால அதுக்கடுத்து உல்ட்டி வந்து போயிட்டு நம்ம பேஜ் ஒன்று படுத்து கிடக்குறான். அவன் வந்து அடிப்பட்டு கிடக்குறான்ல, போட்டு பொழுது கட்டிட்டு போவான் ஹூஸு. ஸோ அவனை வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு கட்டி பிடிச்சின்னு இருக்கிறா. அண்ட் நம்ம பேஜ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் ஆகல, அவன் வந்து அடிப்பட்டு தான் கிடக்குறான், உயிரோடு தான் இருக்கிறான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் வந்து நடக்கிறது. இப்போ நம்ம மெயின் கதைக்கு வந்து போயிடலாம். மெயின் கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ரோம் ஆஃப் டெட்லேருந்து ஆரம்பிக்குது. போன சாப்டர் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லூஃபியாக இருக்கட்டும், லோக்கியாக இருக்கட்டும் யாருமே காட்டல. இந்த சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ரோம் ஆஃப் த டெட்டில் வந்து என்ன நடக்குதுன்னா, ஒரு மான்ஸ்டர் வருது. இதில் என்ன டவுட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த மான்ஸ்டர் வந்து உண்மையான மான்ஸ்டரா இல்லை நம்ம கொல்லியம் கிரியேட் பண்ண மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் உண்மையான மான்ஸ்டர் தான் நினைக்கிறேன், ஏன்னா அதை சமைக்கிறாங்க. ஸோ ஒரு மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா வருது. அது பேர் வந்து கிராகிசார்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நம்ம கோல்டுபர்க் என்ன பண்ணுறான்னா, அவன் ஷீல்டை வச்சு அதை தடுக்க வந்து பார்த்தீங்கன்னா போகிறான். அதை அட்டாக் பண்ண வருது, அவன் தடுக்க போகிறான். அப்போ அந்த ஷீல்டு கிட்ட என்ன சொல்கிறான்னா, உன்னால் முடிய நேஷன் சொல்லிட்டு சொல்கிறான். அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லிட்டு கத்துது. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராகிசார்ஸ் அட்டாக் பண்ண வருது, வந்து அதை பிளாக் பண்ணுறான். இந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பேசுது. ஸோ இதை பார்த்தோன்னே என்ன நினச்சேன்னா, சரி டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுக்குது போகுதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் ஒரு ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமா வச்சாங்க. பட் நான் அதுக்கு நான் அப்புறமா வரேன். இப்போ இந்த மாதிரி அவன் தடுக்கிறானா, தடுத்ததுக்கு அப்புறமா இப்போ நீங்கள் அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம கோல்டுபர்க் சொல்கிறான். யார்கிட்ட சொல்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சாஞ்சிக்கிட்டே ஜோரோகிட்டே சொல்கிறான். ஃபஸ்ட்டு அந்த சீனை பார்த்தீங்கன்னா குழம்பிட்டேன். ஏன்னா சாஞ்சி தான் வந்து நேம்டு அட்டாக் யூஸ் பண்ணுறான். ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக போய் வெட்டுறான். என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாஞ்சி வந்து ஜோரோ அவன் காலில் உட்கார வச்சுக்கின்னு ஆர்மேடேல் லேயர் பவர் ஷூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை வந்து யூஸ் பண்ணுறான். எதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜோரோ வந்து ஏரில் லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி பண்ண உடனே ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகிறான். கிராகிசார்ஸ் தலைக்கிட்ட போயிட்டு அது தலையை வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிடுறான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இதை வந்து நம்ம முன்னாடி எங்கே பார்த்துருப்போம்னா, லாங் ரோடில் வந்து அந்த ஆர்க்கில் பார்த்துருப்போம். ஒருத்தர் ஜாயிண்ட் இருப்பான் பார்த்தீங்களா, ஜோரோ போயிட்டு இப்போ டர்ன் வைப்பான் அவன் வாயிலே பிடிச்சி. அந்த சீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படியே சிமிலர்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஜோரோ போட்டு தள்ளிடுறான். அப்போ சாஞ்சி வந்து அந்த மிருகத்தை பார்த்துட்டு, இது பார்க்குறது பெருசாக நல்லா இருக்குது, இதை சமைக்கலாமான்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ கோல்டுபர்க் என்ன சொல்கிறான்னா, கிராகிசார்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டா, இது வந்து சரக்கூட வச்சு சாப்பிட்டோம்னா அது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ சாஞ்சி வந்து அப்படியா, நாங்கள் சரக்கு எடுத்துன்னு வரலன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது கோல்டுபர்க் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஹண்டர் கேபினில் நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்கும், இதை நம்ம இங்கே எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம்னு சொல்லிட்டு கோல்டுபர்க் சொல்கிறான். அப்போ ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும், அந்த ஷீல்டை பற்றி அவன் கேட்குறான். இது எப்படி பேசுது, இதில் டெவில் ஃப்ரூட் சாப்பிட்டுச்சான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ நம்ம கோல்டுபர்க் என்ன சொல்கிறேன்னா, இல்லை எங்கள் அப்பா இந்த ஷீல்டை வச்சு பிக்மாம் கூட சண்டை போட போகிறப்ப இதுக்கு வந்து உயிர் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ உடனே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் மாதிரியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். அப்போ இவங்க வந்து அவளாம் ஒரு பெரிய ஆளே கிடையாதுரா, அவன் எங்கள் நேவிகேட்டரோட அடிமன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்கிறானுங்க. நம்ம கோல்டுபர்க் வந்து ஷாக் ஆகிறான். ஸோ கோல்டுபர்கோட ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா பிக்மாம் எப்படி ஜூஸை உருவாக்கணும்லோ, அப்புறமா ப்ரொமித்தியஸை உருவாக்கணும்லோ அதே மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறா. ஆனால் தெரியாமலே உருவாக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இப்போ சீன் எங்கே போகுதுன்னா, நம்ம லோக்கி கிட்டல போகுது. லோக்கி வந்து அடிப்பட்டு கிடக்குறால அவன் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணினுக்கிறாங்க. அண்ட் அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து பார்த்தீங்கன்னா சில உண்மையை சொல்லினுக்கிறான். அது என்னதுன்னா காட்ஸ் நைட்டிங் வந்துடுறான்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ காட்ஸ் நைட்டிங் வந்தாங்களா, அவங்க தான் அவன் இந்த மாதிரி பண்ணாங்களான்ற மாதிரி நம்ம ஹைருதீன் வந்து கேட்குறான். அப்போ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஆமான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது ஹைருதீன் வந்து நீ கைகளை வச்சுன்னு சும்மா இருந்துருக்கணும் லோக்கி, வெளி உலகத்துக்கு போயிட்டு அங்கே கலவரம் பண்ணியிருந்தல, அங்கே யார்ட்டையும் வம்பு இழுத்துருக்கிற, அதனால உன்னை இப்போ வந்து அவனை போட்டு தள்ளிட்டு போயிடறானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹைருதீன் சொல்கிறான். அது லோக்கி சொல்கிற வார்த்தை வந்து என்னன்னா, அடே நான் வெளியே போயிட்டு இந்த மாதிரி ஆளுங்க கூட்டலாம் நான் வந்து பிரச்சனை பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இவனுக்கு இருக்கிற இடத்துக்குலாம் நான் போய் பிரச்சனை பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்நேரத்தில் கிங் ஆஃப் த வேர்ல்டு ஆகிட்டு இருப்பான்டான்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்கிறான். அதுலேருந்து நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, லோக்கி வெளியே போய் பிரச்சனை பண்ணியிருக்கிறான்.
ஆனால் இந்த காட் ஸ்டேட்டில் இருக்கிற இடத்துக்குலாம் வந்து போகவே இல்லை. சும்மா வெளியே போயிட்டு சில ஊருக்கு போயிருக்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஷாங்சனை வந்து பார்த்தீங்கன்னா இவனை தோக்கடிச்சாரா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு தெரியல. அது ஒரு மிஸ்ட்ரினே சொல்லிட்டு சொல்லலாம். பட் இப்போதைக்கு சொன்னதை வச்சு பார்க்குறப்ப நம்ம ஷாங்சனை இவனை வந்து போட்டு பொழந்து கட்டிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு வந்து கட்டி போட்டுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசுகிறப்ப கோல்ட்பர்க் வந்து பார்த்தீங்கன்னா கிராகிசாரஸ் எடுத்துன்னு வரான். அப்போ ஜோரோ வந்து பார்த்தீங்கன்னா லூஃபி கிட்ட நான் தான் அதை தோக்கடிச்சேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ சாஞ்சி வந்து ஆமாம் நீ தான் தோக்கடிச்ச, நீ வந்து ஏரில் ஒரு ப்ரொக்கோலி பறந்து போகிற முறையே போய் பறந்து போயிட்டு அதை சாவடிச்சேன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி சொல்கிறான் சிரிச்சிக்கின்னு. உடனே அவனை 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முட்டிக்கிறானுங்க. அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா அந்த கிராகிசாரஸ் வந்து சமைக்கிறாங்க. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு பெரிய பீஸு அதை எடுத்து லோக்கி வாயிலே வந்து வைக்கிறான். அந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூடாக இருக்குது. லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே சுடுறான்னு சொல்லிட்டு கத்துறான். அதுக்கடுத்து ஏன்டா என்னை கொல்ல நீ முயற்சி பண்ணுறியான்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நீ வந்து நல்லா சாப்பிட்டா தான் நீ வந்து ஹீல் ஆக முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதில் எதுவும் சொல்ல முடியாமல் வந்து சாட்டினே இருக்கிறான். அதுக்கடுத்து சாட்டினுங்கிறப்பயே இந்த மாதிரி சாப்பிட்றது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நான் படுத்துன்னு சாட்டினுங்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் நிமிர்ற வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணுறான். அப்படி நிமிர்ந்துன்னு வர்றப்ப அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடைக்குது. உடனே லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு வந்து அடைக்குது, நான் போய் சூப் எடுத்து வரேன்னு சொல்லிட்டு ஓடுறான். ஸோ ஓடி போயிட்டு சூப் எடுத்துன்னு வரான். அந்த கறி எப்படி சூடாக இருந்துச்சு அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூடாக இருக்குது. அவன் எடுத்துன்னு வரப்போ லோக்கி வந்து பார்த்துறான். டே அதில் ஆவி வருதுடா, அது பார்த்து எவ்வளோ சூடாக இருக்குது, அதை வந்து எடுத்துன்னு வரியா, தள்ளி போடான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம அந்த சூப் எடுத்து வந்து லோக்கி வாயிலே ஊற்றுறான். லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா புகைச்சு போன மாதிரி கீழே கடறான். அதுக்கடுத்து ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா லூஃபியை கூப்பிட்றான். வந்து இல்லை சாரி தெரியாமல் பண்ணுற மாதிரி சொல்கிறான். அப்போ ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ சாஞ்சி வந்து ஏன் தான் ஜெயின்ஸ் எல்லாம் இவனை இவ்வளோ வெறுக்கிறீங்கன்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஜோரோ அதுக்கு என்ன சொல்கிறான்னா எனக்கு தெரிஞ்ச லூஃபிக்கு போன ப்ராமிஸும் பொய்யா தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்கிறான். அப்போ லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹேரை பற்றின ப்ராமிஸா, ஆனால் அதை பற்றி நான் உண்மையாக தான் சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்கிறான். அப்போ உண்மையாக தான் அப்போ சொல்லடா விஷயத்தன்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவன் வந்து என்ன சொல்கிறான்னா டீல் வந்து என்னை ஃப்ரீ பண்ணுறது தான், நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கலான்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அதுக்கடுத்து லூஃபி கிட்ட உனக்கு உண்மையிலேயே ரெட் ஹேரை பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அதுக்கடுத்து எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபீலிங் எனக்கும் புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், ஏன்னா நீ ஒரு பைரட் வந்து ரோல் மாடலாக எடுத்து பார்க்குறப்ப அவங்கள பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவேன், அந்த ஃபீலிங் எனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி சொல்கிறான். அப்போ லூஃபி வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அது தெரியுமான்ற மாதிரி கேட்குறான். அப்போ லோக்கி அதுக்கு ஆமாம் எனக்கு தெரியும், அந்த டைமில் ஏன்டா நம்ம குழந்தையா இருக்கிறோன்னு சொல்லிட்டு ரிக்ரெட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நம்ம லோக்கி வந்து சொல்கிறான். இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி போகுதுங்க. இதில் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைரட் கூட வந்து சேரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிறான். எப்படி நம்ம லூஃபி வந்து ஷாங்சனை கூட போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம்னா சின்ன பையனாக இருக்கிறப்ப, அதேமாதிரி லோக்கி சின்ன பையனாகிறப்போ ஒரு பைரட் கூட போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிறான். அண்ட் அந்த பைரட் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் கிடையாதுங்க, ராக்ஸ் டி ஜெபக் தான். நம்ம ராக்ஸ் கூட வந்து லோக்கி போகணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிறான். அண்ட் ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி மீட்டும் பண்ணியிருக்கிறான். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸை வந்து பேர் மட்டும் தான் சொல்லி காட்டியிருந்தாங்க இங்கே அங்கன்னு சொல்லிட்டு. பட் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான சீன் வந்துருக்குது. ராக்ஸை வந்து காட்டிக்கிறாங்க. ஃபேஸ் காட்டல, எப்பயும் போல ஷேடோ தான், பட் ராக்ஸை வந்து காட்டிக்கிறாங்க. அண்ட் ராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருக்கிறாரு. இது உண்மையிலே ஒரு பெரிய விஷயமே சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஃப்ளாஷ்பேக்கில் என்ன ஆனதுன்னா நம்ம குட்டி லோக்கி வந்து ராக்ஸ் கிட்ட போயிட்டு என்னை வந்து உங்களோட கூட்டணும் போன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ராக்ஸ் வந்து இங்கே நான் எல்பஃபுக்கு வந்ததுக்கு காரணம் உன்ன மாதிரி குட்டி பையனை கூட்டின்னு போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ராக்ஸ் சொல்கிறாரு. அப்போ உடனே லோக்கி என்ன பண்ணுறான்னு அவனை சேலஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ராக்ஸ் வந்து கடுப்பாயிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொந்து கட்டிட்டு போயிடுறாரு. அப்படி நடந்து போகிறப்ப நம்ம ஒயிட் பேர்டு வந்து ராக்ஸ் கிட்ட கேட்குறாரு, ஏன்டா சின்ன பையன்கிட்ட போய் இவ்வளோ உயரத்தை காட்டுன்ற மாதிரி கேட்குறாரு. அப்போ நம்ம ராக்ஸ் வந்து வாயமுடி நியூ கேட்டுன்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி நினச்சி பார்த்துட்டு நான் தப்பான யாரால வந்து பிறந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஸோ இது முன்னாடி சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம ராக்ஸை வந்து ஃபஸ்ட் டைம் காட்ட போகிறாங்க. அனிமேஷன் எப்போ பண்ணி விட போகிறான்னு சொல்லிட்டு தெரியல. எனக்கு உண்மையிலே வெறி ஏறுது எல்பஃபார் பார்க்குறப்பலாம். பட் வெயிட் பண்ணி தான் போகணும், அடுத்த வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். பட் ராக்ஸை வந்து காட்டுறப்ப வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ அதை நம்ம வந்து வெயிட் பண்ணி எத்தனை வருஷம்னு சொல்லிட்டு தெரியல, அது எத்தனை மாதம்னு சொல்லிட்டு தெரியல, பொறுமையாக பார்ப்போமே. ஸோ இதுக்கடுத்த சீன் வந்து எங்கே போகுதுன்னா நம்ம டோரி ப்ரோ கிட்டலாம் போகுது. அவங்க மான்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கடிச்சுனுங்கிறாங்க. அப்போ லோக்கி முறையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வருது. அதை வந்து நம்ம ஒரு பேய் லோக்கின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், இல்லை ஃபேக் லோக்கின்னு வச்சுக்கலாம். பேய் லோக்கினே வச்சுப்போமே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வருது. அப்போ நம்ம கபான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நான் அதை பார்த்துருன்ற மாதிரி சொல்லிட்டு போய் அதை வந்து போட்டு தள்ளிடுறாரு. ஸோ அந்த மாதிரி போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா நல்ல வேலை குழந்தைங்க வந்து இதை இமேஜின் பண்ணாங்க. அதாவது உண்மையாக இருக்கிறவங்களோட பவர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ சும்மா வந்து லைட்டாக இமேஜின் பண்ணாங்க. அதனால இதுகளை வந்து நம்மளால் ஈஸியாக தோக்கடிக்க முடியுது. ஃபுல் பவரில் இமேஜின் பண்ணியிருந்தாங்கன்னா கஷ்டமாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கபான் சொல்கிறாரு. அதுக்கடுத்து இவர் வந்து ஏதோ ஒன்று பார்க்குறாருங்க தூரமாக. எதை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு கரெக்டாக தெரியல. அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நான் எதிர்பார்த்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, இன்னும் 3 பேர் வந்து இருக்கிறாங்க, அவங்களோட வாய்ஸ்லாம் ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, அதனால் என்னால் கேட்க முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இவர் சொல்கிற அந்த 3 பேர் வந்து இன்னும் 3 மான்ஸ்டரா, அப்படி இல்லைன்னா நம்ம குன்கோ அப்புறமா சம்மர்ஸ் அதுக்கடுத்து குலிங்கம்மா சொல்கிறாரான்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு மான்ஸ்டர் தான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்பாஃபே வந்து சேஃப் இல்லை அப்படின்னா இந்த உலகம் அதோட முடிவை நோக்கி போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம கபான் சொல்கிறாரு.
ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகுதுன்னா அந்த ஃபயர் ஃபைட்டிங் யூனிட் கிட்ட போகுது. குழந்தைங்களாம் நடந்து போயிடுறாங்க, அந்த நெருப்பு வந்து பற்றி நெறி இதெல்லாம் மரத்தில். ஸோ அன்னைக்கடுத்து ஒரு டீம் அனுப்புனாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுன்னுக்குறாங்க. தண்ணி எதில் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ளவுட் இருக்குதுல்ல, சீ க்ளவுடு, அதுலேருந்து தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த நெருப்பில் அடிச்சுன்னுக்குறாங்க. ஆனால் ஒரு தலைவலி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெருப்பு வந்து அணையவே இல்லை. அப்போ நம்ம சால் வந்து நல்ல வேளை நீங்கள் வந்துட்டீங்க, சீக்கிரமாக வந்து அணைங்க, ஏன்னா குழந்தைங்க நடந்து வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சால் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் முடிஞ்சதை பண்ணின்னு தான் இருக்கிறோம், ஆனால் நெருப்பு அணைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, அந்த ஃபயர் ஃபைட்டிங் யூனிட்டில் இருக்கிறவர். அப்போ சால் வந்து என்ன சொல்கிறேன்னா, இல்லை உங்களால் முடியும், உங்களால் பண்ண முடியும், முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்துறாரு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுனே இருக்கிறாங்க, அதாவது நெருப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அடிச்சுனே இருக்கிறாங்க. அப்போ அதை வந்து நம்ம சம்மர்ஸும் குன்கோவும் வந்து பார்க்குறாங்க. அப்போ சம்மர்ஸ் வந்து அங்கே பாரு குன்கோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தைங்க வந்து எரிஞ்சு சாம்பலாக போகிறாங்க, நெருப்புள்ள போனதுக்கப்புறமா அவங்க தூக்கத்தில் எஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறியான்ற மாதிரி சம்மர்ஸ் கேட்குறாரு. அப்போ குன்கோ என்ன சொல்கிறான்னா, ஆமாம் அந்த நெருப்பு வந்து அவங்கள முழிக்க வச்சிரும், அவங்க ஒன்ஸ் கான்ஷியஸ் ஆனதுக்கப்புறமா அவங்க அப்பாவை வந்து சொல்லி கத்துவாங்க, அம்மா என்னை காப்பாற்று, அப்பா என்னை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு கத்துவாங்க, ஆனால் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே எரிஞ்சு சாம்பல் ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம குன்கோ சொல்கிறா. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நடந்து போயிடுறாங்க, அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் தண்ணி அணைக்க வந்து முயற்சி பண்ணுறாங்க. சால் வந்து முடியும்னு சொல்லிட்டு கத்தினுக்கிறாரு, ஆனால் அவளால் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியல. அந்த டைமில் ஒரு அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா வருதுங்க, வாட்டர் அட்டாக்கு. அது பேர் வந்து வாஷன் கரண்ட் ஷோல்டர் த்ரோன்ற அட்டாக் வருது. வேறு யாரும் அதை லான்ச் பண்ணல, நம்ம தலைவன் ஜிம்பே தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறான். அண்ட் ஒன்ஸ் அந்த அட்டாக் வந்து லான்ச் ஆனதுக்கப்புறமா அண்ட் அது போய் நெருப்பில் பட்டதுக்கப்புறமா அந்த நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அணைஞ்சிடுது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாக்கில் பார்க்குறாங்க, சால்லேருந்து அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்னு சொல்லிட்டு எல்லாம் வாய்ப்புன்னு பார்க்குறாங்க, என்னடா இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நம்ம நாமி அப்புறமா உசோப்பு புரூக்கெலாம் வந்து சூப்பர் ஜிம்பே, உன்னால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி சொல்லினுக்கிறாங்க. ஜிம்பே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள்கிட்ட வெக்கப்படுறான். ஸோ நெருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அணைஞ்சிடுது, குழந்தைங்க வந்து இப்போதைக்கு சேஃபாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபயர் ஃபைட்டர்ஸ் டோரி கிட்ட பிராய் கிட்டலாம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வழியாக சொல்கிறாங்க, இந்த மாதிரி நாங்கள் நெருப்பு அணைச்சிட்டோம், ஆனால் குழந்தைங்க வந்து இன்னும் நடந்து போயிருந்தாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரு, உங்களால் இதை பண்ண முடியும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அதை வந்து நான் பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. பட் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக சொல்லிக்கல. இதுக்கடுத்து சாப்பரையும் ராபினையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக்கை பார்த்துருப்பாங்க, அவங்க சால் கூட தானே இருக்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு சாப்பர் வந்து ராபின் இந்த அட்டாக் வந்துன்னு சொல்லிட்டு அவன் கேட்க வரான். அப்போ ராபின் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ஜிம்பே தான், ஜிம்பே பக்கத்தில் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராபின் சொல்கிறா. ஸோ இதுக்கடுத்து சீன் எங்கே போகிறனால நம்ம ஜிம்பே கிட்டலாம் போகுது, அதாவது கோலன் பைரட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போகுது. அதை பார்த்தோன்னே கோலன் வந்து ஜிம்பே சூப்பராக இருந்துச்சு, நீ உண்மையிலே வேறு லெவலுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நாமியும் சொல்கிறேன், அதுக்கடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லினுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜிம்பே வந்து புகழ்ந்துருக்கிறாங்க, அவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெக்கப்படுறான். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவ அந்த கப்பலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரா. அது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குன்கோ தான் வரா. வந்ததுக்கப்புறமா அப்போ எல்லா குழந்தையும் ஸ்கூலில் இல்லையா, இங்கே ஒரு குழந்தை இருக்குதான்ற மாதிரி அவள் வந்து கேட்குறா. அப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யாரு நீன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதோட வந்து பார்த்தீங்கன்னா சாப்டரை முடிச்சிடுறாங்க. ஸோ நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னேன் பார்த்தீங்களா, 2 மாதமான விஷயம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸை பற்றுறது, இன்னொன்று வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குன்கோ தான். இவன் வந்திருக்கிறாள் அந்த கப்பலுக்கு, அந்த கப்பலில் யாரெல்லாம் இருக்கிறான்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஜிம்பே இருக்கிறான், விட்டு தள்ளிடலாம். நாமி இருக்கிறான், விட்டு தள்ளிடலாம். உசோப் இருக்கிறான், விட்டு தள்ளிடலாம். கோலனும் இருக்கிறான், அவனே வந்து விட்டு தள்ளிடலாம். ஆனால் மெயினாக யார் இருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரூக் இருக்கிறாங்க. நம்ம குன்கோ வந்து ப்ரூக்கோட ஃபேனுன்னு சொல்லிட்டு போன சாப்டரில் காட்டியிருப்பாங்க. இப்போ நம்ம தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறான். ஸோ அடுத்த சாப்டரில் என்ன நடக்கும்னா, ஒன்று நம்ம குன்கோ வந்து இவன்கிட்ட போயிட்டு உன் ஆட்டோகிராஃப் வந்து என்ன போட்டு விடுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ப்ரூக் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு உன் பேண்ட்ஸை காட்டுன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நான் காமெடியாக சொல்கிறேன், பட் இது ரெண்டுமே நடக்காதுன்னு தான் எனக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன். வேறு மாதிரி தான் ஓட கொண்டு போவார். பட் எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்த வாரம் பார்க்க முடியாது, ஏன்னா அடுத்த வாரம் ஓட பிரேக் எடுத்துக்கிறாரு. ஸோ அடுத்த வாரம் இல்லாமல் அதுக்கு அடுத்த வாரம் தான் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த சாப்டர் படிக்கிறது உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ராக்ஸை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி காட்டுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீங்களும் அப்படி தான் இருந்திருப்பீங்க. ஸோ ராக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் காட்டிக்கிறாரு. அதை பார்த்தப்போ அதை படித்தப்போ எப்படி ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம குன்கோ அப்புறம் ப்ரூக்கோட கான்வர்சேஷன் பற்றி ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா அதே வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இந்த வீடியோ நான் எப்படி போடுறோம் இதே மாதிரி தான் மற்ற வீடியோஸ் நான் போடுவேன். சப்போஸ் டவுட் இருந்துச்சுன்னா நான் போட்ட மற்ற வீடியோஸ் போய் செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் யாரெல்லாம் பண்ணுறீங்களோ மறக்காம பக்கத்தில் ஒரு மணியை வந்து அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம வீடியோ வந்து லைக்கும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் மாங்க படிப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு இந்த சாப்டரில் ராக்ஸை காட்டினாங்களே அதை பார்த்து வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, அண்ட் அதே மாதிரி அடுத்த சாப்டரில் மேபி நம்ம குன்கோவும் ப்ரூக்கும் மீட் பண்ணுவாங்க, அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் மறக்காமல் கேளுங்க. நான் இன்னொரு மாதம் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா.